இருக்கிற சொத்தை மட்டும் அபகரிக்காம இருந்திருந்தா, ஒவ்வொருத்தரும் என்னடா நம்ம திம்போம் அப்படிங்கிற அந்த பிணந்திண்ணி தனத்துல இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு முஸ்லிம்கள் கஷ்டப்படவே தெரியும். இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாரெல்லாம் வக்ஃபு வாரியங்கள்ல அதிகாரிகளாக இருந்தாங்களோ தன்னால முடிஞ்ச அளவுக்கு திங்க முயற்சி பண்ணாங்க. பிணம் திங்கிறத்தனமா தின்றார்கள், அபகரித்துக் கொண்டே இருந்தார்கள். மூடி 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 ஒவ்வொன்றையும் மூடி அபகரிச்சது. இன்னைக்கு அல்லாஹ் என்ன ஆகிட்டா, அநீதிக்கு தண்டனை அநீதி. முஸ்லிம் அதிகாரிகள் நீங்க நீதமா இருக்கலையில, இப்ப பாருங்க மாற்றார்கள் வந்து உங்களுடைய சொத்துக்களை தின்பார்கள். முஸ்லிம் அதிகாரிகள், நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தன்னால எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்காங்க. அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான்? இனிமே நீங்க மட்டும் அதிகாரிகள் இருக்க மாட்டீங்க. இந்த திருத்த மசோதா என்ன சொல்றது? முஸ்லிம் சட்ட வாரியத்துல முஸ்லிம்கள் மட்டும் அதிகாரிகளாக நியமிக்கப்பட மாட்டார்கள், மாற்றார்களும் அங்கு அதிகாரம் செலுத்துவதற்கான தகுதி பெறுவார்கள். இரண்டாவது,